கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்றத என்னென்னு பார்க்கலாம். கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்றது இஃப் கிளாஸை தான் நம்ம கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 பார்ட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, கம்மா வரைக்கும், இதுதான் நம்ம கண்டிஷன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ் வந்து இஃப் அப்படின்ற அந்த வேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று ரிசல்ட் கிளாஸ், இது டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்டிபெண்டன்ட் கிளாஸ், ரிசல்ட் கிளாஸ், மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இஃப் ட்ரெயின் அப்படின்றது கண்டிஷன்னா ஒரு சுச்சுவேஷன், இது நடந்தால் அடுத்து என்னாகும் அப்படின்றதா ரிசல்ட் கிளாஸ். மழை பெஞ்சா என்னாகும், இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், நீ நல்லா படிச்சனா என்னாகும், இது எல்லாமே வந்து கண்டிஷன். தென் இதில் 0 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் அண்ட் மிக்ஸ்டு கண்டிஷனல் அப்படின்னு இருக்குது. 0 கண்டிஷனல் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், எப்பயுமே நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம், சயின்டிஃபிக் ஃபேக்ட், இதுக்கு எல்லாமும் 0 கண்டிஷனல் யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன வந்து நம்ம டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, இஃப் ப்ளஸ் ப்ரெசன்ட் சிம்பிள். ரிசல்ட் கிளாஸ்லேயும் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் ட்ரெயின் த கிராஸ் கேட் வெயிட், இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் அப்படின்ற ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம், கேட் அப்படின்ற ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். நீ மழையில் நனைஞ்சேன்னா சிக்காயிடுவேன், ஐஸ்கிரீமை ஹீட் பண்ணினா அது மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி எப்பயுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் பேசுகிறது 0 கண்டிஷனல். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்பெசிஃபிக்கான ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது. நிறைவேற சாத்தியமுள்ள செயல், ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், ஒரு ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷன், யார்கிட்டயாச்சும் போய் நம்ம சொல்கிறது, நீ நல்லா படிச்சேன்னா பாஸ் பண்ணலாம். இப்போது இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இந்த கண்டிஷனில் இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். தென் ரிசல்ட் கிளாஸில் வில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இருக்கும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னா வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 இருக்கு இல்லையா, அந்த ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். தென் ரிசல்ட் கிளாஸில் வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். தென் செகண்ட் கண்டிஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது, ஒரு அன்ரியல், இமேஜினரி, நம்ம கற்பனையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஸ்டடி ஹார்டர், நான் உன்ன மாதிரி இருந்தேன்னா நல்லா படிச்சிருப்பேன், நான் உன்ன மாதிரி இருந்தேன்னா தைரியமாக பேசியிருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போது நம்ம யூஸ் பண்ணுறது. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இந்த கண்டிஷனில் இஃப் ப்ளஸ் பாசிட்டிவ் சிம்பிள் இருக்கும். தென் ரிசல்ட் கிளாஸில் வுட்டுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். தென் த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷனல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இம்பாசிபிள், நிறைவேறாத ஒரு செயல், பாஸ்ட் சுச்சுவேஷனில் ஒரு அன்ரியல், நிறைவேறாத ஒரு செயலை பற்றி நம்ம சொல்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ ஹேட் ஆஸ்க்ட் மீ ஐ வுட் ஹவ் லென்ட் யூ 1000 rupees, நீ என்கிட்ட கேட்டிருந்தேன்னா நான் 1000 rupees கொடுத்துருப்பேன், நீ என்னை கால் பண்ணியிருந்தேன்னா உன்னை நான் கூப்பிட்டு போயிருந்திருப்பேன், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இது வந்து நீ கேட்கவும் இல்லை, நான் கொடுக்கவும் இல்லை. ஸோ இது எல்லாமும் வந்து பாஸ்ட் சுச்சுவேஷனில் ஒரு நிறைவேறாத ஒரு செயல் பற்றி பேசுகிறது. இப்போ நம்ம அந்த கண்டிஷனில் இஃப்க்கு அப்புறம் பாசிட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். தென் ரிசல்ட் கிளாஸில் வுட் ஹவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்.